எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மதுரை செல்வி கிச்சனில் இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விரல் நுனியினால் இப்படி சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். கோதுமை சப்பாத்தி பிசைகிற மாதிரிலாம் அழுத்தி அழுத்தி பிசையக்கூடாது. லேசாக தான் பிசையணும். பிசைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அடுப்பில் வாணலி வச்சு சர்க்கரை சேர்த்து சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். நான் 2 டம்ளர் சர்க்கரை 800 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 2 டம்ளர் சேர்த்ததுனால 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 800 கிராம்னா 800 கிராம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரைக்கு மேலே முங்கி தண்ணி நிற்கணும், அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அதில் உள்ள அழுக்க எடுக்க 2 ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. சர்க்கரை தண்ணி கொதித்து அது மேலே உள்ள அழுக்கெல்லாம் வெளியில் வரும். அதை கரண்டி வச்சு எடுத்துருங்க. இப்போ மாவு ஊறிடுச்சு. 15 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க. கையில் எண்ணெயை தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லா மாவையும் உருண்டை பண்ணி வைக்காமல் ஒரு 15 உருண்டை இல்லைன்னா 10 உருண்டை அந்த அளவுக்கு மட்டும் உருட்டி நம்ம எண்ணெயில் பொரித்து ரெடி பண்ணிவிட்டு ஜீரா சூடாக இருக்கும்போதே அந்த உருண்டையை ஆற வச்சு கூட போட்டுக்கலாம். உருண்டை ரெடி பண்ணியாச்சு. அடுப்பில் வாணலி வச்சு எண்ணெயை காய வச்சுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுருக்கணும். அடுப்பு சிம்மில் வைக்கும்போது தான் இந்த உருண்டையெல்லாம் போடணும். இந்த உருண்டையெல்லாம் சேர்த்து உடனே கரண்டி வச்சு கலக்காமல் அந்த உருண்டை மேலே எழும்பி வரும்போது கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் இந்த உருண்டையெல்லாம் வெடிக்காமல் நல்லாயிருக்கும். அதே போல் எண்ணெய் நல்லா காஞ்சி அடுப்பை சிம்மில் வச்சு செஞ்சோம்னா உள்ளுக்க நல்ல மாவு வெந்திருக்கும். இல்லைன்னா மேலே மட்டும் வெந்து உள்ளுக்க வேகாமல் அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும். நல்லா இது போல் எல்லாமே செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கங்க. ஜீரா அதில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா 20 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடணும். 20 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் பிசுபிசுப்பு தன்மை வரும். அந்த அளவுக்கு கொதித்தாலே போதும். 5 ஏலக்காவை தட்டி போட்டு அதோட கலந்துக்கங்க. அதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்குங்க. ஒரு 4-5 சொட்டு போட்டாலே போதும். உருண்டையெல்லாம் ஆறி இருக்குது. ஜீரா சூடாக இருக்கணும், உருண்டை ஆறி இருக்கணும். அப்போ தான் குலோப் ஜாமுன் நல்லாயிருக்கும். நல்லா ஊறி நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். ரெண்டுமே சூடாக இருக்கும்போது போடக்கூடாது. ஜீரா மட்டும் சூடாக இருக்கணும், உருண்டையெல்லாம் ஆறி இருக்கணும். இது போல் எல்லா உருண்டையும் பொரித்து போட்டு நல்லா கலந்து விட்டு உடனே தட்டு போட்டு மூடாதீங்க. மூடுனீங்கன்னா அதில் உள்ள ஈர தண்ணியெல்லாம் பட்டு சீக்கிரமாக உருண்டை கெட்டு போயிடும். இது போல் லேசாக திறந்து வச்சு ஆறுனதுக்கப்புறம் ஃபுல்லாக மூடி வச்சுக்கலாம். குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.